வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் என்று உலக விவர செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய போரின் 67வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் உள்ளடக்கிய எமது தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடங்குவோம். ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களில் இருந்து அவலக்குரல்கள். உதவிக்கு ஏங்கும் 22,000 மாலுமிகள் நடுக்கடலில் தத்தளிப்பு. ஈரானின் அதிரடி நடவடிக்கை. வாஷிங்டனுக்கு சாத்தியமான ஒப்பந்த முன்மொழிவுகளை தூக்கி எறிய போகின்றதா ஈரான்? மீண்டும் வளைகுடா யுத்தம் ஒன்றுக்குள் நுழையும் அபாயம். ஈரானின் கப்பல் மற்றும் சோதனை சாவடிகள் மீது அமெரிக்கா விமான தாக்குதல். அமெரிக்காவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஈரான். மாஸ்கோவில் பாரிய அணிவகுப்பிற்கு தயாராகும் புடின். உலக தலைவர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று உக்ரைன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் பக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம். கப்பல் மீது தாக்குதல். இன்று அதிகாலை முதல் ஓமான் வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகின்றது. அமெரிக்காவும் ஈரானும் ஒருபுறம் மறைமுகமாக மோதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே நிலையில் மறுபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் வெளியிட்ட தகவல்களின்படி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி சென்றதாக கூறப்படும் ஒரு எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஓமான் வளைகுடா பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானும் அறிவித்திருக்கிறது. ஆனால் இதை அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் வணிக கப்பல்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஹோர்முஸ் நீரிணையில பல நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 1,600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சிக்கி கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்கள்ல பணியாளர்கள் 22,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கப்பல்களில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமை இப்பொழுது மிக மோசமாக இருக்குது. நடுக்கடல்ல பல மாதங்களாக நங்கூரம் இடப்பட்டு தரித்து நிற்கும் இந்த கப்பல்களினுடைய பிரச்சனையில முக்கியமாக இருக்கிறது குடிநீர் பிரச்சனை. குடிநீர், உணவு எல்லாமே தீர்ந்து போன ஒரு நிலைமையில தான் இந்த கப்பல்கள் இப்ப நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருக்குது. இப்பொழுது பல கப்பல்கள்ல தொற்று நோய்கள் பரவ தொடங்கி இருப்பதும் சொல்லப்படுகின்றது. இந்த பணியாளர்களின் நிலை மிக மோசமாக இருக்குது. யாராவது உதவிக்கு வருவார்களா? ஏதாவது ஒரு துறைமுகத்தில தங்களுடைய கப்பல்களை தரித்து நிப்பாட்டி மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற நிலைமையில தான் இந்த கப்பல்ல இருக்கிற மாலுமிகள் மற்றும் பணியாளர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப செய்திகளாக வெளியில வர தொடங்கி இருக்குது. மருத்துவ மற்றும் சுகாதார தேவைகளுக்காக தவிக்கும் இவர்களுக்கு உதவிகள் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்க இல்லை. நடுக்கடல்ல இருக்கிறதால யாரும் உதவிகளுக்கு சென்றதாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த துறைமுகத்துக்கும் அவர்களுடைய கப்பல்களை கொண்டு செல்ல முடியல. இப்ப இரண்டு பக்கத்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. பிளாக்கேட்டை அமெரிக்காவும் போட்டு இருக்குது. ஹோர்முஸ்ல இருக்கிற கப்பல்களை எந்த துறைமுகத்துக்கும் நகர்த்தக்கூடாது ஈரானும் இப்ப எச்சரிக்கைகளை விடுத்திருக்குது. ஆகவே இந்த கப்பல்கள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக இந்த கடல்ல நங்கூரமிடப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில இங்கே இருக்கிற பணியாளர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பகுதிகளில் இருந்து வருகின்ற அல்லது அந்த கப்பல்களில் இருந்து வருகின்ற தகவல்களை பொறுத்த அளவில் இப்ப உணவு, குடிநீர் போன்றவை முற்றுமுழுதாக தீர்ந்திருப்பதாகவும் அந்த உப்பு நீரை குடிநீராக மாற்றி தாங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அங்கே இருக்கின்ற பணியாளர்கள் கடலில் மீனை பிடித்தே உண்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றி வருவதாக இப்ப மிகப்பெரிய ஒரு அவலமான நிலை இந்த பகுதிக்குள்ள இந்த கப்பல்களில இருக்கிற பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியில வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இப்ப இந்த கப்பல்கள்ல பல கப்பல்கள்ல தொற்று நோய்கள் பரவ தொடங்கி இருக்குது. சுகாதார நிலைமைகள் மிக மோசமாக இருப்பதாகவும் தொற்று நோய்கள் பரவி கொண்டு வருவதாகவும் இதனால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கூட அவர்களால் முடியவில்லை என்ற ஒரு நிலைமைதான் இப்ப இருக்குது. ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான, இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற கப்பல் பணியாளர்களுக்கான ஒரு உதவியை செய்வதற்காக இப்ப ஈரான் முன் வந்திருக்கிறது. மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. இந்த நடுக்கடல்ல பல
பணியாளர்கள், கப்பல் பணியாளர்கள் உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சர்வதேச மட்டத்திலே இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான, அதாவது பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்திற்கு திறப்பதற்கான ஏற்பாடுகளை அல்லது முன்னெடுப்புகளை மட்டுமே எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தவித்து விடப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 1600 கப்பல்கள்ல இருந்து இப்ப மிகப்பெரிய அவலக்குரல்கள் வெளியில வரவழைக்கிட்டு இருக்குது. தங்களுக்கான உதவிகளை செய்யுமாறு கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். பல நாடுகளுடைய கப்பல்கள் இந்த கடல்ல இப்ப மாட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு 60 தொடக்கம் 100 கப்பல்கள் பயணம் செய்யும் இந்த ஹோர்முஸ் நீரிணையில கப்பல்கள் முழுமையாக இப்ப இந்த ஓமான் வளைகுடா பகுதியில மாட்டிக்கொண்டிருக்கிறது, சிக்கி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல்கள்ல இருந்துதான் இப்பொழுது இந்த அவலக்குரல்கள் வெளியில கேட்க தொடங்கி இருக்கு. இதற்கு பின்புதான் இப்ப ஈரான் ஒரு முடிவெடுத்திருக்கு. இந்த பகுதிகளில் தரித்து நிற்கின்ற இந்த கப்பல்களுக்கு உதவிகளை செய்வதற்கு ஈரான் முன் வந்திருக்கிறது. இதை இப்பொழுது அறிவிச்சிருக்குது. இந்த பகுதிகளில் மாட்டியிருக்கின்ற கப்பல்களுக்கும் இந்த கப்பல் பணியாளர்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை செய்வதற்கு ஈரான் முன் வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த கப்பல் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இப்பொழுது வந்திருக்கிறது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக கருதப்படும் இந்த நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது என்ற விவகாரத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்றது. போர் தீவிரமடையுமா அல்லது புதிய ஒப்பந்தம் உருவாகுமா என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்துள்ள நிலையில் அமெரிக்காவினுடைய 14 அம்ச அமைதி முன்மொழிவை ஈரான் தற்போது ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் ஈரானினுடைய நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர் ஒருவர் இதை அமெரிக்காவினுடைய விருப்ப பட்டியல் என்று விமர்சித்திருக்கின்றார். நான் நேற்றைய உலக விவர செய்தியில் கூட இதைத்தான் சொல்லியிருந்தேன். அமெரிக்காவின் முன்மொழிவுகளுக்கு ஈரான் மகிழ்ச்சி தரும் முடிவை தரப்போவதில்லை என்று. ஏனெனில் அமெரிக்கா எப்போதும் தனது நலன்சார் விடயங்களையே அதன் முன்மொழிவுகளில் உள்ளடக்கியிருக்கும். ஈரான் மீது அழுத்தம் தரும் பல விடயங்களை இந்த முன்மொழிவுகளில் சேர்த்திருக்கும் என்பதில் மாற்றமில்லை. போரில் தோற்று போகாத ஈரான் எப்படி அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தம் நிறைந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளும் என்பது யதார்த்தமான கேள்வி இல்லையா? இந்த விடயங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், ஈரான் பணிய மறுக்கின்றார்கள் என்று சொல்ல உங்களுக்கு ஆதாரம் இல்லை என்றார். வளமை போன்று ஈரானிடம் வான்படை இல்லை, கடற்படை இல்லை, தலைவர்களும் இல்லை என்று அவர் முழங்க தொடங்கினார். ஈரானில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறினார். மேலும் போர் நிலையியலில் சில நாட்கள் கூட நீண்ட காலமாக கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒப்பந்தத்திற்கு காலக்கெடு எதுவும் இல்லை, ஆனால் அது நடைபெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். எப்படியேனும் வருகின்ற அமெரிக்க தேர்தலுக்கு முன்னர் ஈரான் ஒரு தங்க முட்டை இடாதா என்று ட்ரம்ப் ஏங்குகின்றார் என்பது தெரிகிறது. அவருக்கு இது ஒரு முக்கியமான காலம். ஈரான் போரில் அவர் வென்று விட்டதாக அமெரிக்க மக்களுக்கும் உலகத்திற்கும் அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, ஒபாமா நிர்வாகம் ஈரானுடன் செய்த அணுத்திட்ட ஒப்பந்தம் தவறு. தான் அதை கிழித்தறிந்துவிட்டு உலக மக்களை ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றிய காவலன் என்று செய்தி தலைப்புகளில் வர வேண்டும். இவை எல்லாவற்றுக்குமே ஈரான் செக் வைப்பது ட்ரம்புக்கு இப்பொழுது கடுப்பை ஏற்படுத்துகிறது. உலகின் ஒரு பெரிய நாகரிகமே ஒரே இரவில் அழிய போகிறது மற்றும் அண்மையில் கூறிய ஈரானை அழித்து விடுவேன் என்ற மிக மோசமான சொல்லாடல்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இதே நேரத்தில் லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை மீண்டும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஹெஸ்பொல்லாவின் உயர்மட்ட தளபதியை குறிவைத்து பெய்ரூட் நகரில் குண்டுவீச்சு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாத போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு பெய்ரூட் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும். மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் காயமடைந்ததாக கூறப்படும் ஈரானின் உச்ச தலைவரை அந்நாட்டு அதிபர் சந்தித்துள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது இருவருக்கும் இடையிலான முதல் பகிரங்க சந்திப்பாக கருதப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஈரானின் 2 இடங்களில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் இதை தற்காப்பு நடவடிக்கை தாக்குதல் என்று விளக்கி வருகின்றனர். இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மீண்டும் முழுமையான போர் நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டது என்று அர்த்தமல்ல என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக ஈரானிய தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. டெல் அவிவில் இருந்து தகவல் வழங்கிய செய்தியாளர் மேட் பிராட்லி, கடந்த சில மாதங்களாக பிராந்தியத்தில் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக 3 அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் அந்த பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் மீண்டும்
நேரடி போர் தொடங்கும் அச்சம் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் இது முழுமையான போர் அல்ல என்றும் சொல்லி வருகின்றனர். வளைகுடா நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவின் அழுத்தமும் இந்த நடவடிக்கைக்கு பின்னணி காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஈரானிய தரப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளில் நிலவும் பதற்றம் காரணமாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் சந்தைகளில் கவலை அதிகரித்து வருகின்றது. அடுத்து ரஷ்யாவின் பக்கம் சென்று வரலாம். மாஸ்கோவின் வெற்றி தின அணிவகுப்பு. ரஷ்யாவினுடைய முக்கியமான தேசிய நிகழ்வாக கருதப்படும் வெற்றி தின அணிவகுப்பு இந்த ஆண்டு கடுமையான பாதுகாப்பு சூழ்நிலையிலேயே நடைபெறுகிறது. மாஸ்கோவில் நடைபெறும் இந்த அணிவகுப்பில் உலக தலைவர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று உக்ரைனினுடைய அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனியை வீழ்த்திய வெற்றியை நினைவுகூரும் வகையில் ரஷ்யா ஆண்டுதோறும் இந்த அணிவகுப்பை நடத்தி வருகின்றது. இந்த ஆண்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த நிகழ்வுகளுக்கு தலைமையேற்கிறார். ஆனால் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல்களினால் இந்த ஆண்டு அணிவகுப்பு மிகவும் எளிமையாகவே நடத்தப்படுகிறது. மாஸ்கோவில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகைகளில் இந்த முறை டாங்கிகள் மற்றும் ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்படாதது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. எங்கள் டாங்கிகள் தற்போது போர்க்களத்தில் தேவைப்படுகின்றன என்று ரஷ்ய பொதுமக்கள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வாரம் உக்ரைனிய ட்ரோன் ஒன்று மாஸ்கோவில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு அச்சம் மேலும் அதிகரித்திருக்கிறது. அணிவகுப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டால் கீவ் மீது கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று மாஸ்கோ எச்சரித்துள்ளது. ரஷ்யாவுக்கு இரண்டாம் உலகப்போர் வெற்றி என்பது தேசிய அடையாளத்தின் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. எனினும் தற்போதைய உக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யா எதிர்பார்த்த வெற்றியை இன்னும் பெறவில்லை என்று விமர்சனங்களும் அதிகரித்து வருகின்றன. ஹண்டா வைரஸ் மற்றும் மத்திய கிழக்கு பதட்டம். ஹண்டா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் ஒரு சொகுசு கப்பலில் இருந்து குறைந்தது 5 அமெரிக்கர்கள் நாடு திரும்பியுள்ளதாக ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் தற்போது சுகாதார கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்கா இன்று ஈரானின் 2 துறைமுக நகரங்கள் மற்றும் சோதனை சாவடி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் இந்த நடவடிக்கை தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரானின் நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 1500 கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோக சங்கிலி மீதான கவலை அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிணை கைதிகளுக்கான பேரணியில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் முஹம்மது சுலைமான் என்பவருக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் பல சூறாவளிகள் தாக்கியதில் அதிக எண்ணிக்கையானோர் காயமடைந்ததுடன் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வத்திக்கானில் போப் ஆண்டவரை சந்தித்து மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். ஈரான் போர் தொடர்பாக ட்ரம்ப் மற்றும் போப் ஆண்டவருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. இவை இன்றைய உலக விவரச் செய்திகள். தொலைபேசியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் மற்றும் கணனி வழியாகவும் காட்சிகளை பார்த்த அனைவருக்கும் எமது நன்றிகள். மீண்டும் இதே நேரம் நாளை புதிய உலக விவரச் செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.